கிறிஸ்மஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் மியூசிக் மற்றும் கேரல்ஸ். முதல்ல இங்கிலீஷ்ல கிறிஸ்மஸ் கேரல் வந்தது 1426ல. கேரல்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையான, அதாவது ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை சேர்ந்த நாட்டுப்புற பாடல் வகையா தான் இருந்தது. காலப்போக்கில் இதை அப்படியே சர்ச்ல பாட ஆரம்பிச்சாங்க. இது அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. உங்கள் யாவருக்கும் தெய்வ மைந்தனாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பேராலே
கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட ஆண்டவர் தேவமைந்தன் இயேசு பிறந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 3 குறிப்புகளை சொல்லி நான் விடைபெறுகிறேன். 1, இந்த தேவமைந்தன் வாழ்வை வழங்க வந்த தேவமைந்தன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1 அத்தியாயம் 4 வாசகத்தில் இப்படி அவர் சொல்லுகிறார், அவருக்குள் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு எல்லாருக்கும் ஒளியாயிருந்தது. இந்த இறைவன் இயேசு கிறிஸ்து படைப்பின் வரலாற்றிலேயே தன்னை ஒன்றிணைத்தவர். ஆகவேத்தான் மண்ணுக்குள் அவருடைய உயிரை வைத்திருக்கிறார். அந்த மண்ணுக்கு அவர் உயிரை ஊத அவன் ஜீவனுள்ளவனாக மாறுகிறான், வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறார். ஆக இந்த தேவமைந்தன் பிறப்பு நாளிலே யாரெல்லாம் வாழ்வை இழந்திருக்கிறார்களோ, பாவத்தினால், நோயினால், துன்பத்தால், துயரத்தால், ஆண்டவர் அவர்களுக்கு வாழ்வை கொடுக்க அவர் மீண்டும் பிறந்திருக்கின்றார், அந்த தேவமைந்தன். ஆகவே நாம் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவமைந்தனுக்குள் இருக்கிற வாழ்வை நாமும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். 2வது, இந்த தேவமைந்தன் விடுதலை வழங்க வந்த தேவமைந்தன். லூக்கா 4:8 அவர் தரித்திரர்களுக்கு நற்செய்தி சொல்லவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே யாரெல்லாம் பாவத்திலே, நோயிலே, சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலை வழங்க வந்த தேவ மைந்தன் இவர். 3வது, இந்த தேவமைந்தன் சமாதானத்தையே ஊற்ற வந்த தேவமைந்தன். யோவான் 7:38 படி அவரை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர் உள்ளத்திலே வாழ்வின் நீர் ஊற்று பொங்கி வெளியே வருமாம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை அந்த இறைவன் கொடுக்க வந்தவர் தான் அந்த தெய்வமைந்தன். ஆக இந்த ஆண்டு யாரெல்லாம் பாவத்திலே, நோயிலே, பலவீனத்திலே, சுகவீனத்திலே, கண்ணீரிலே, கவலையிலே, போராட்டத்தில் இருக்கிறீர்களோ, இந்த தெய்வமைந்தன் வாழ்வையும் விடுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க வந்திருக்கிறவர். ஆகவே அந்த ஆண்டவருடைய திருப்பேரால் உங்களை யாவரை நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன்.
என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய தேவமைந்தர் கிறிஸ்துமஸ் தின சிறப்பு நிகழ்ச்சியில இயேசு கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டங்கள் பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு நிச்சயமா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த நன்னாள்ல உங்க கூட சேர்ந்து நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுல ரொம்பவே சந்தோஷம். மறுபடியும் வேறொரு சிறப்பு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரமேஷ். வணக்கம்.